அது வாக்குறுதியா கொடுக்கனால அவர் பேசும்போது அனைவருக்கும் சொந்த வீடு அப்படின்னு சொன்னாரா, அதுலயே எல்லாருக்கும் சொந்த வீடு வேணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே தான் இருக்கு. பட் அவரு சொன்னதால நல்லா இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள பொருளாதாரத்திற்கான வாழ்வாதாரத்துக்கான ஒரு பைக் இருந்தா நல்லா இருக்கும், கூட ஒரு கார் இருந்ததுன்னா இன்னும் சுபிட்சமா மாறிடும் அப்படின்னு ஒரு என்ன சொல்ற இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அது நான் வந்து சார் இருந்தா நல்லா இருக்கும் ஒரு கட்சியை சொல்றாருல்ல, உங்களுக்கு தெரியும் ரைட்டு சொல்றாருங்க இல்லைங்களா. வந்து இது கூட எதுவுமே சொல்லாம இருந்தா எதுவும் சொல்ல மாட்டேன்றாருன்றீங்க. விஜய் வந்து ஏதாவது சொன்னா மறுபடியும் அதுக்கு ஒரு விமர்சனம் சொல்றீங்க. இப்ப விஜய் என்னதான் பண்றது வந்து இல்ல அவரு பண்ண போறாரு. அவர் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு மானியம் கொடுத்தோ இல்ல ஏதோ ஒரு 50% கவர்மெண்ட் பே பண்ணியோ இல்ல அது அந்த மாதிரி பண்ண போறாரு அப்படின்னு. தேர்தல் அறிக்கை இவ்வளவு சீக்கிரம் விஜய் வெளியிட மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. வந்து இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஹைதராபாத் எப்படி நான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்போ ஒரே HBD பான்பராக் போட்டு துப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் சந்திரபாபு நாயுடுக்கு பிறகு ஹைதராபாத் வந்து சுவிட்சர்லாந்து மாதிரி நான் பார்த்தேன்னு ரஜினிகாந்த் சொன்னாரோ, அது மாதிரி வந்து எதிர்காலத்தில் நாங்க ஒரு வேலை வந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நாங்க பண்ணுவோம் அப்படின்னு உறுதியா சொல்ல இருந்தா நல்லா இருக்கும். இனி வர காலகட்டங்கள்ல அது தேர்தல் அறிக்கையில வருமா என்னன்னு தெரியல, வந்து தேர்தலுக்கு சொல்லுவாரான்னு.